இந்த தேர்தலில் நீங்க தவறாம தாமரைக்கு வாக்கு போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாடு இருக்கிற நிலையில முதல்ல நாட்டில் வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. மக்கள் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அதே மாதிரி வீட்டு வரி உயர்வு, கரண்ட் வரி உயர்வு, அதோடு கூட இல்லாமல் உங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு உயர்வு, இந்த மாதிரி எல்லா வகையிலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து வெளியே வரணும்னா நீங்க யோசிச்சு, சூரியனுக்கே போட்டு போட்டு கஷ்டம்தான் மிஞ்சிச்சு நமக்கு. இப்ப இந்த மரம் கிடைச்சது நிழலு. நான் சொன்ன மாதிரி யாரோ புண்ணியம் அவன் நட்டுட்டு போனாரு. அந்த மாதிரி நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நமக்கு ஒரு புண்ணியவான் கிடைச்சிருக்காரு. அவர் யாரு? மோடி. இந்த மரம் நட்டவர் யாருன்னு தெரியாது, பட் இப்ப அவங்க நினைக்கிறோம். நம்ம பிரச்சனைகள்லாம் கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்ததெல்லாம் யாரு? மரியாதைக்குரிய மாநில முதல்வர் யாரு? ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இவ்வளவு பிரச்சனையும் கொடுத்தது. இதை தீர்க்கணும்னா நமக்கு ஒரு நல்ல நேரம், இந்த மாதிரி அவன் நிழல் கிடைச்ச மாதிரி மோடி நமக்கு நிழல் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்காரு. அவரை நீங்க பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவருடைய கையை வலுப்படுத்தணும். அவர் நல்ல காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இந்தியாவுக்கு வளர்ச்சி போகணும்னு நினைக்கிறாரு. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. இந்தியா பணக்கார நாடுகள் ஒன்றாக வேண்டும் நினைக்கிறாரு. நினைச்சா போதுமா? இல்லை. அதுக்காக வேலை செய்யணும், அதுக்காக சிந்திக்கணும், அதுக்காக மக்களை நல்லவர்களை கூட்டி திட்டங்களை போடணும். இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அவருடைய காலத்தில் நாம் வாழ்றோங்கிறது நமக்கெல்லாம் பெருமை தான். எத்தனையோ பிரதமர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் மிஞ்சியது ஊழல் தான், மிஞ்சியது வறுமை தான். ஆனால் இன்னைக்கு இவர் வந்த பிற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு. அவரோட நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டணும். அவர் வந்த பிற்பாடு உலக நாடுகள்லாம் இந்தியாவை பெருமையாக நினைக்குது. நமக்கு பெருமைன்னா ஒரு காலத்தில் இந்தியா எங்க இருக்கிறான் அப்படின்னு நினைப்பானுங்க. இன்னைக்கு இந்தியாவான்னு வாயை பழக்கிறான். அந்த அளவுக்கு உலக நாடுகள்லாம் இன்னைக்கு இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று உலக நாடுகள் ஏங்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நமக்கு ஒரு பிரதமர் கிடைச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு நல்லதுன்னு ஒன்று நடந்தா கெட்டதுன்னு ஒன்று நடக்கும். அதுதான் நல்லவர் அங்கே டெல்லியில் இருக்காரு. நமக்கு கெட்ட நேரம் இங்கே நமக்கு இப்படி ஒரு தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சி. எப்போ எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம். அது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல், லஞ்சம். இது உலகத்துக்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் சொல்லியெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. என்னைக்காவது போய் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு, என்னைக்காவது போய் வீட்டுக்கு ஒரு பிளான் அப்ரூவல் அல்லது வேற ஏதாவது மேல் படிப்புக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, எங்கேயாவது போய் பணம் இல்லாமல் வாங்கி வந்திருக்கீங்களா? வீட்டுக்கு கரண்ட் லைசன்ஸ் வாங்கணும், பணம் இல்லாமல் நடந்திருக்கா? கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல், லஞ்சம், ஊழல், லஞ்சம். ஆனால் மோடி 10 வருஷமா ஆள்றாரு. அந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 70 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த 70 அமைச்சர்களும் யாராவது இந்த கை நீட்டினா, லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணான்னு எந்த பத்திரிகையும் வரல. இவனுக்கு சும்மா நாளும் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம திருடுறோம், அவர் சும்மா இருக்காரு, அதனால இவங்க அதை மறைக்கிறதுக்காக ஆமா அவங்களும் தான் செய்யறாங்கன்னு விடுறாங்க. மக்கள் நம்புவாங்கன்னு. நம்பக்கூடாது. நம்ம ஒரு பொய்ய 10 ரூபா சொன்னா நம்புவாங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க இப்போ. அதனால ஒரு நல்லவர் கிடைத்திருக்கிறார், நாட்டுக்காக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அதற்காக நம்ம செய்ய வேண்டியது நல்லவர்களை அவருக்கு உதவ எங்க பாராளுமன்றத்தில் அவர் கொண்டு வர பில்லெல்லாம் நியாயமானதா இருந்தால் அதை பற்றி பேசி நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த பில்லை பாஸ் பண்ற அளவுக்கு திறமையான அனுபவம் உள்ள நல்லவர்களை, படித்தவர்களை நீங்க இங்கிருந்து அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பல திட்டங்கள் வரும். நம்ம வறுமை ஒழியும், பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப கூட மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க ரேஷன் ஃப்ரீன்னு சொன்னது அவரு.
ஆனா இவன் என்ன சொல்ல போறான், நாளைக்கு ரேஷன் ஃப்ரீன்னு அவர் சொல்றாரு, அதை பண்ண அவங்க தான் கொடுக்க போறாங்க. அது நேரம் அவரே கொண்டாதான் கையில் கொடுக்க முடியும் இல்லை, இங்க இருக்கிற அரசின் மூலமா கொடுப்பாங்க. இதை கொடுத்துட்டு என்ன போடுவான், இல்லை இல்லை பாருங்க நான் தான் கொடுத்தேன்பா. இப்ப அரிசி வாங்குறீங்கல்ல, அரிசி 34 ரூபா கிலோங்கிறாங்க, சரியா தப்பா எனக்கு தெரியல, 34 ரூபாங்கிறாங்க. அதுல 32 ரூபாயை மோடி கொடுக்கிறார், 2 ரூபாயை ஸ்டாலின் கொடுக்கிறார். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இலவசமா கொடுக்கறேன்னு வெளியில பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு உதவி கூட நான் செய்யணும்னா நானா நேரடியா செய்வேன், ஒரு உதவியாளர் மூலமா தான் செய்வேன். அதை ஆக உதவியாளர் என்ன பண்ண நினைச்ச கூடாது, எல்லாம் அவர் உதவியாளர் செய்யறான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அது உண்மையா இருக்குமா? அதுதான் நடக்குது. ஆக அவர் திட்டம் போடுறாரு, மக்களுக்கு உதவுன்னு நினைக்கிறாரு, ஏழை மக்களை உயர்த்துன்னு நினைக்கிறாரு, அதுக்கு ஆனா பொருள்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இங்க பார்த்தா நீ இதை கொடுக்குறையா நீ கொடுன்னு சொன்னாக்க அதுக்கு உடனே நான் தான் செஞ்சேங்கிறது. அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முறைகெட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். இந்த 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் வந்திருக்காது. அந்த புத்தகத்துல பார்த்தா குழந்தை படிச்சா கூட விளக்கம் தெரியும். படம் போட்டிருக்கேன், படம் போட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த அமைச்சரை பார்த்தேன், இத்தனை தடவை பிரதமரை பார்த்தேன், இந்த முறை ரயில்வே மினிஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு படம் போட்டு எதுக்காக பார்த்தேன், எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதை எப்படியெல்லாம் எந்தெந்த ஊருக்கு யார் கேட்டாங்களோ செலவழிச்சிருக்கேன், அப்படி ஒரு பட்ஜெட் மாதிரி கிளியரா போட்டு கொடுத்துருக்கேன். இதை படிச்சுட்டீங்கன்னா என் மேல யாரும் ஒரு விரல் நீட்டி 17 கோடி கொடுத்தாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்கே 2 ரூபா குறையுதுன்னு என்னட்டு சொல்ல முடியாது. நீங்க வேற எம்பிக்கு பார்க்கலாம், நாங்க சம்பாதிக்க வரல, ஏழைகளை பார்த்து உதவ வந்திருக்கோம், அவ்வளவுதான் எனக்கு வேலை. அதனால நான் அரசியலுக்கு சம்பாதிக்க வரல. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், அத்தனை ரூபாய் 17 கோடி ரூபாயும் அத்தனையும் யார் யார் எந்தெந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்து கேட்டாங்க, மேல்நிலை தீர்த்தக தொட்டி கேட்டாங்க, அதே மாதிரி உங்களுக்கு சமூக கூடம் கேட்டாங்க, அதே மாதிரி இதுக்கு ரேஷன் கடை கேட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பைசாவோட மிச்சமில்லை. கரெக்டா அதை பார்த்துங்க, பட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனா இதுவரைக்கும் இந்தியாவில் 543 எம்பிக்கு இல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் யாரும் கொடுத்த பணத்தை செலவழிச்சு விட்டு யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் முன்னாடி போய் இந்த மாதிரி விளக்கம் பண்ணது யாரும் கிடையாது. பாத்துங்கப்பா, நான் ஒன்னும் பைசா கரெக்டா செலவு பண்ணிருக்கேன், இந்த ஊருக்கு பண்ணிருக்கேன்னு விளக்கம் சொன்னது யாருமே கிடையாது. நம்ம ஊர்லயும் கிடையாது, இந்தியாவிலையும் கிடையாது. அந்த அளவுக்கு நான் நேர்மையாக செய்திருக்கிறேன். செய்து முடித்து காட்டி விட்டு உங்கள் முன்னாடி மீண்டும் நிற்கிறேன். கணக்கு கொடுத்து விட்டு முன்னாடி நிற்கிறேன். இப்ப இந்த 2014 தேர்தல் வெள்ளிக்கிழமை தேர்தல் வருது, நீங்க எனக்கு வாக்கு போட வேண்டும். போட்டாதான் உங்களுக்கு மேலும் வளர்ச்சி வரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, 2 திட்டங்கள், ஒன்றெல்லாம் சொந்த பணத்துல செய்யறது. போன முறை 1200 மாணவ மாணவிகளுக்கு, ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன். அதை செய்து முடித்து விட்டு வந்திருக்கிறேன். 1200 ஏழை மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியா பட்டப்படிப்பு கொடுத்துட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், சட்டம் படிக்க வச்சேன், MBA படிக்க வச்சேன், விவசாய கல்லூரியில பட்டப்படிப்பு படிக்க வைத்து விட்டு சொல்றேன். அதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? 118 கோடி. இந்த புத்தகம் இருக்கு, 118 கோடி. அவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட நம்மளால அவ்வளவு பேருக்கு உதவ முடியுங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. அதை நான் புண்ணியமா எடுத்துக்கிறேன். இப்ப மீண்டும் ஒரு அறிக்கையை கொடுக்கிறேன். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் அதே போல 1500 ஏழை குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, முன்னாடி மாணவர்கள் 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் கொடுக்கப்படும். உயர் மருத்துவம்னா என்றால் என்ன? காய்ச்சல் தலைவலி இல்லை. உயர் மருத்துவம் என்றால் நெஞ்சு வலி, ஹார்ட் ஸ்டக்கு, ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன், இடுப்பு ஆபரேஷன்,
இதுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முதல்ல 4 லட்சம் 3 லட்சம் கட்டணும். அப்புறம் அதுக்கு மேலே எவ்வளோ செலவாகுமோ தெரியாது. அதனால் ஏழைகள்ங்கிறதுனால நம்மளை சும்மா விட்டுற முடியாது. ஸோ ஏழைகளை காப்பாற்றுவதற்காகவே 1500 ஏழை குடும்பங்களுக்கு ஒரு குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி அதை நான் கட்டிப்பேன். ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி அதை அவங்க யார் எப்போ ஆப்ரேஷனுக்கு போகிறாங்களோ அது நான் கட்டி விடுவேன் அல்லது எங்கள் அலுவலகம் கட்டிவிடும். இந்த மாதிரி 1500 குடும்பங்களுக்கு. ஆக இந்த 2 வாக்குறுதிகளையும் தனிப்பட்ட முறையில் முதல்ல மாணவர்கள், இப்பொழுது பெரியவங்க, 2க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நான் பேரம் பேச வரல, உதவி பண்ணுற மக்களை பார்க்குறேன். பார்க்குற போது என்னால் ஒரு புண்ணியம் நினச்சிக்கிட்டு நான் செய்கிறேன், அவ்வளோதான். அந்த வயலை இப்போ வர்ற தேர்தலில் இந்த தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் யாரையாவது கொண்டு போய் உங்கள் மேலே அனுப்பிச்சு அப்புறம் மறுபடியும் அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் பண்ணாங்க, கொடுத்த பணத்தை எங்கள் ஊருக்கு செய்யலை, இந்த மாதிரி கணக்காட்டுற ஆள் இன்றைக்கி இந்தியாவிலே இல்லை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஊழல் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுத்து அப்புறம் நீ போய் அவன் நல்லா இருப்பான்னு எதிர்பார்த்து நடலாம் இருக்க போகிறதில்ல. அவங்க ஊழல் கட்சி தான். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் ஊழல் தான். அந்த ஊழல் கட்சிக்காரை கொண்டு போய் விடாதீங்க. இப்போ நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லது நடக்க போகுது உங்கள் ஊருக்கு. அந்த வகையில் தவறாமல் மறந்தும் கூட சூரியனுக்கு போட்டுறாதீங்க, தவறாமல் தாமரைக்கு போடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ கேட்பதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு மறவாதியின் தாமரை. இவர் என்ன அர்ஜுன் சம்பத்து ஊரறிஞ்ச பாப்பா. அவருக்கு ஒன்றும் விளம்பரம் தேவையில்லை.